ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனனத்திலேயே, அதாவது ஜென்ம ராசியிலேயே ராகும் 7ஆம் இடத்துல கேதுவும் வந்திருக்கு. இந்த ராகு கேது அவ்வளவு சிறப்பான பலன்கள் இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள்னால ஏற்படக்கூடிய தீமைகளை குறைத்து நன்மைகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சனிக்கிழமை 6 சனிக்கிழமை தேங்காயும் வெல்லமும் கலந்து விநாயகருக்கு யமகண்ட நேரத்தில் அவருக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அதை தானம் கொடுக்கறது. இன்னொன்று ஒரு பட்டு துணியில் தாமரை 8 இதழ் தாமரை வரைஞ்சு அதில் 7 சப்தமா ஒவ்வொரு இதழ்களையும் சப்த மாதாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேரை எழுதிட்டு 7 சப்த மாதாக்கள் இருக்காங்க, 7 இதழ்களில் சப்த மாதாக்களுடைய பேர் எழுதிட்டு 8வது இதழில் உங்களுடைய பேரும் நட்சத்திரமும் எழுதிட்டு அதை பூஜை பண்ணுங்க. அது பூஜை பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப நல்லது. 7 சுமங்கலிக்கு உங்களோட வயதுக்கு மூத்தவங்களுக்கு 7 சுமங்கலிக்கு பார்த்தீங்கன்னா வஸ்திரதானம் கொடுக்கணும். இந்த பூஜை பண்ணும்போது எள்ளு, அதே மாதிரி தேன், தினை மாவு இதெல்லாம் வச்சு பிரசாதமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வச்சு தொடர்ந்து 1 மண்டலம் பூஜை பண்ணீங்க அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள்னால எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். தீமைகள் எதுவுமே உங்களைய நாடி வராது, நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும்.